வணக்கம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிளர்க்கு போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் எப்படியாவது ஜாப் வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருக்கும். அதுக்கான ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிளர்க்குங்கிற போஸ்ட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம அந்த எக்ஸாம்ஸ்க்கு தேவையான குவாலிஃபிகேஷன் என்னெல்லாம், அதுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் சிலபஸ் படிக்கணும், எப்படி அப்ளை பண்ணணும், இது போன்ற டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிளர்க்கு என்று நம்ம சொல்கிறத ப்ரொஃபஷ்னலாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஜூனியர் அசோசியேட்ஸ், அதாவது கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் சேல்ஸ் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. சரி, இந்த எக்ஸாம் எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் அப்ளை பண்ணலாம்? டிசம்பர் 17, 2024 இருந்து ஜனவரி 7, 2025 வரைக்கும் நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்டேஜ் தான். ஒன்று ப்ரிலிமினரி எக்ஸாம். ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க, ஒரு குறிப்பிட்ட மார்க் எடுத்துட்டீங்க, கட் ஆஃப் மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா செகண்ட் ஸ்டேஜ் நீங்கள் போவீங்க. செகண்ட் ஸ்டேஜை நம்ம மெயின் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜான ப்ரிலிமினரி எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்னா February மந்த்து இருக்கும். அதுக்கான டேட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வெப்சைட்லேயே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் நிச்சயம் February 2025 இருக்கும். இந்த ப்ரிலிமினரி ஸ்டேஜ் அப்புறம் மெயின் எக்ஸாம் எப்போ இருக்கும்? மார்ச் அல்லது ஏப்ரல் 2025 நிச்சயம் இருக்கும். இதுவும் ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் முடிஞ்சு கொஞ்ச நாளில் அதுக்கான டேட்டையும் சொல்லிடுவாங்க. இப்போது இந்த கிளர்க் போஸ்ட்டுக்கு ஆல் ஓவர் இந்தியா முழுமைக்கும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது பார்த்தோம்னா 13,735 வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆல் ஓவர் இந்தியா. தமிழ்நாட்டில் எவ்வளோ வேக்கன்சி? ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒரு வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. எஸ்சி கேட்டகரிக்கு 63 வேக்கன்சி, எஸ்டி கேட்டகரிக்கு 3 வேக்கன்சி, ஓபிசி கேட்டகரிக்கு 90 வேக்கன்சி, இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு 33 வேக்கன்சி அண்ட் ஜென்ரல் கேட்டகரிக்கு 147. டோட்டலாக தமிழ்நாட்டுக்கு 336 வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது போக அவங்க இந்த எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு, செலெக்ஷன் ஆகிறதுக்கு சில இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் ஓபிசி கேட்டகரியாக இருந்தால் நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்போ உங்களுடைய ஓபிசி சர்டிஃபிகேட் April 1, 2024 அப்போ வேலிடாக இருக்கணும். அதாவது 1 year வேலிட் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஸோ அது இப்போது இந்த எக்ஸாம்ஸ் செலக்ட் ஆகி நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணும்போது April 1, 2024 படி அந்த ஓபிசி சர்டிஃபிகேட் ஆக்டிவில் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் ரீசண்டாக வாங்கியிருக்கீங்களாங்கிறது தான் அவங்க செக் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம்ஸ் முடிஞ்சு டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை பண்ணும்போது அந்த 1 year அது இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு, இந்த எக்ஸாம்ஸ் யாரெல்லாம் எழுதலாம், அவங்களோட ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஏஜ் லிமிட் அவங்க April 1,
2024 படி என்ன ஏஜ் இருக்குது அப்படிங்கிறத தான் பார்ப்பாங்க. அந்த டேட் படி உங்களுக்கு என்ன ஏஜ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. எந்த ஏஜ் அப்படின்னா April 1, 2024 படி நீங்கள் 20 இயர்ஸ் கீழே இருக்கக்கூடாது. அதே மாதிரி 28 இயர்ஸ்க்கு மேலேயும் இருக்கக்கூடாது. இது எல்லாருக்குமே பொருந்துமானா இது ஜென்ரல் கேட்டகரிக்கு பொருந்தும். ஓகேங்களா? அதாவது டேட் படி பார்க்கும் பொழுது April 2, 1996 1996க்கு முன்னாடி பிறந்திருந்தா அவங்க நாட் எலிஜிபிள். அதே போல் April 1, 2004க்கு அப்புறம் பிறந்திருந்தாலும் அவங்க நாட் எலிஜிபிள். ஸோ இந்த 2 டேட்டும் இன்க்ளூடு தான். அந்த டேட்டில் பிறந்திருந்தாலும் அவங்க இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். இது ஜென்ரல் கேட்டகரிக்கு. கேட்டகரி எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதாவது எஸ்சி, எஸ்டி கேட்டகரியாக இருந்தால் 28 இயர்ஸில் இருந்து மேலும் 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதே போல் ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அடுத்த பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் உள்ள பர்சனாக இருந்தால் 10 இயர்ஸ். அதே மாதிரி அதில் எஸ்சி, எஸ்டியாக இருந்தால் 15 இயர்ஸ். அதில் ஓபிசியாக இருந்தால் 13 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. சரி, இது ஏஜ் லிமிட்டு. என்ன குவாலிஃபிகேஷன், எஜுகேஷனில் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கலாம்? எனி டிகிரி. நீங்கள் ஃபைனல் இயர் தான் படிக்கிறீங்க, எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணி எழுதலாமான்னா தாராளமாக எழுதலாம். ஆனால் எக்ஸாம்ஸ் நீங்கள் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் அவங்க கொடுத்துருக்க, அதாவது 31/12/2024 31/12/2024க்கு முன்னால் நீங்கள் கிராஜுவேஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு ப்ரூஃபாக நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸாம்ஸ்க்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இது 2 ஸ்டேஜாக நடக்கும். ஒன்று ப்ரிலிமினரி, ரெண்டாவது மெயின். ப்ரிலிமினரியில் அது எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது முழுக்க ஆன்லைன் எக்ஸாம் தான், கம்ப்யூட்டர் பேஸ்டு தான். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி எக்ஸாமில் 100 மார்க்ஸ் கேட்பாங்க. எக்ஸாம்ஸ் டைம் 1 hour. அந்த 1 hourல 3 செக்ஷன்ஸாக கேட்பாங்க. அது என்ன 3 செக்ஷன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் 30 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, 30 மார்க்ஸ். அதுக்கான டைமு 20 minutes தான். அதுக்கப்புறம் நியூமெரிக்கல் எபிலிட்டி 35 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, 35 மார்க்ஸ். அதுக்கான டைமும் 20 minutes. நெக்ஸ்ட்டு ரீசனிங் எபிலிட்டி 35 கொஸ்டின், 30 மார்க்ஸ். டோட்டலாக 100 கொஸ்டின்ஸ், 100 மார்க்ஸ், 1 hour. ஈச் செக்ஷனுக்கு 20 minutes டைம். இதில் ஏதாவது நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கானா? இருக்குது. 1/4 மார்க்ஸை நெகட்டிவ் மார்க்காக சொல்லுவாங்க. அதாவது 4 கொஸ்டின்ஸ் நீங்கள் ராங்காக எழுதியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மார்க் டிடெக்ஷன் ஆகும். சரி, இப்போ ப்ரிலிமினரியில் மினிமம் குவாலிஃபை மார்க் அப்படின்னு எதுவும் இருக்கானா? இல்லை. உங்களுக்கு வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அதில் இருந்து எவ்வளோ? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 500 வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, மெயின் எக்ஸாமுக்கு அதில் இருந்து ஒரு 10 times கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுவாங்க. 10 times. ஓகேங்களா? அதாவது 5000 கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. இதுக்கு மெயின் எக்ஸாமுக்கு. அப்போ 10 times வேக்கன்சியை செலக்ட் பண்ணுவாங்க. அவங்கள எப்படி எடுப்பாங்க? டிசெண்டிங் ஆர்டரில் எடுப்பாங்க. அதாவது ஹையஸ்ட் மார்க்காக எடுத்திருப்பாங்களே அவங்கள இருந்து இந்த 5000 ரேங்க் வர்ற வரைக்கும் அவங்கள எடுப்பாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸில் எடுப்பாங்க. சரி, இவங்க மெயின் எக்ஸாம் வந்துட்டாங்க அப்படின்னா
அவங்க என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் படிக்கணும்? ஜென்ரல் அவேர்னஸில் இன்க்ளூட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ். ஓகேவா? இது 50 கொஸ்டின் 50 மார்க்ஸ் 35 மினிட்ஸ். நெக்ஸ்ட்டு ஜென்ரல் இங்கிலீஷ் 40 கொஸ்டின் 40 மார்க்ஸ். ஆப்டிடியூட் 50 கொஸ்டின் 50 மார்க்ஸ். ரீசனிங் எபிலிட்டி அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் 50 கொஸ்டின்ஸ் 60 மார்க். ஓகேவா? ஜென்ரல் அவேர்னஸ்க்கு 35 மினிட், ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு 35 மினிட், ஆப்டிடியூட் ரீசனிங்க்கு 45 மினிட் ஈச். டோட்டலாக 190 கொஸ்டின்ஸ் 200 மார்க்ஸ். டோட்டல் டைம் 2 hours 40 minutes. இதுக்கும் நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. அங்கே சொன்ன மாதிரி 1/4 மார்க்கு டிடக்ஷன் பண்ணுவாங்க ஒவ்வொரு ராங் ஆன்சருக்கும். எக்ஸாம்ஸ்க்கான எந்த மீடியத்தில் எழுதலாம் அப்படின்னா லோக்கல் லாங்குவேஜ் மீடியத்தில் எழுதலாம். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 3 லாங்குவேஜஸ் கொடுப்பாங்க: இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ். இன்கேஸ் நீங்கள் ப்ரிலிமினரி மெயின் எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் அடுத்து ஒரு டெஸ்ட் இருக்கும். அது என்ன டெஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ், அதாவது நீங்கள் தமிழ்நாடாக இருந்தால் தமிழ், கேரளாவாக இருந்தால் மலையாளம், இது போல் உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் உங்களுக்கு நல்லா தெரியுதாங்கிறத டெஸ்ட் பண்ணுவாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதில் நீங்கள் குறைஞ்சபட்ச குவாலிஃபை மார்க்ஸ் நீங்கள் வாங்கியிருக்கணும். அந்த குவாலிஃபைங் மார்க் வாங்கினா தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டரே கொடுப்பாங்க. ஸோ அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ். ஸோ லோக்கல் லாங்குவேஜில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு குவாலிஃபை டெஸ்ட்டு ஒன்று வைப்பாங்க. இதில் பொறுத்த வரைக்கும் ப்ரிலிமினரியில் நம்ம வாங்கின மார்க்கு மெயின்ஸ் எக்ஸாம்லேயும் இல்லை ஃபைனலாக எடுத்துக்குவாங்கன்னா எடுத்துக்க மாட்டாங்க. மெயின் எக்ஸாமில் வாங்குகிற மார்க்கை தான் அவங்க கன்சிடர் பண்ணிக்குவாங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் லெட்டர் தான் இருக்கும். இந்த எக்ஸாம்ஸ்க்கான கால் லெட்டர், ஹால் டிக்கெட் எப்போ கொடுப்பாங்கன்னா எக்ஸாம்ஸ் டேட்டில் இருந்து ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சேம் மெயின் எக்ஸாமுக்கும் அதே போல் தான். இந்த எக்ஸாம்ஸ்க்கான ஃபீஸ் எவ்வளோ பே பண்ணணும்? எஸ்சி எஸ்டி பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி உள்ள பர்சன்ஸ் எல்லாருக்குமே ஃபீஸ் கிடையாது. ஜென்ரல் ஓபிசி கேட்டகரி இங்கே எல்லாருக்கும் 750 rupees பே பண்ணணும். ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் ஓபிசி அப்படிங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிசி எம்பிசி எல்லாமே இன்க்ளூடு, அவர்களும் ஓபிசி கேட்டகரியில் வந்துடுவாங்க. ஸோ எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணுறோம்னா இங்கே கொடுத்துருக்க இந்த வெப்சைட், அதாவது ஸ்டேட் பேங்க் வெப்சைட்டில் நீங்கள் கிளிக் பண்ணி எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா உங்களுக்கு ரீசன்ட் ஃபோட்டோகிராஃப், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், உங்களுடைய சிக்னேச்சர், அப்புறம் லெஃப்ட் ஹேண்டில் எடுத்த தம்ப் இம்ப்ரெஷன் ஒரு பேப்பரில் நீங்கள் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன், உங்கள் கையாலே எழுதின ஒரு டிக்ளரேஷன். அது என்ன எழுதணும் அப்படின்னா, ஸோ இந்த பி அப்படிங்கிற இடத்துல இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் அப்படியே எழுதணும். உங்கள் பேரை போட்டு டேட் ஆஃப் பர்த் எழுதி ஹியர் பை டிக்ளேர் தட் all the information submitted by me in the application form is correct, true and valid. I will present the supporting documents as and when required. The signature photograph and left thumb impression is of mine அப்படிங்கிறத எழுதிடணும். எழுதி ஒரு பேப்பரில் எழுதி அதை ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அதை அப்லோட் பண்ணணும். ஸோ இதுதான் இந்த எக்ஸாம்ஸை பற்றின முக்கிய இது. நீங்கள் சென்டர் நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். தமிழ்நாடாக இருந்தால் சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், ஈரோடு, கரூர், மதுரை, நாகர்கோவில், நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர். ஸோ இதெல்லாம் நீங்கள் எக்ஸாமினேஷன் சென்டராக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். தென் இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸோட
பாஸ்போர்ட் ஃபோட்டோவோட சைஸ் என்னங்கிறதும் போட்டிருப்பாங்க. சிக்னேச்சரோட சைஸ் என்ன இருக்கணும்னு போட்டிருப்பாங்க. லெஃப்ட் தம்பி இம்ப்ரெஷனுக்கு எத்தனை கேபிக்குள்ளே இருக்கணுங்கிறதும் போட்டிருப்பாங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் இதில் பார்த்துட்டு நீங்கள் எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த எக்ஸாம்ஸ் ஒரு பேங்க் எக்ஸாம் எழுதுகிறவங்களோட பெரிய கனவு. ஸோ இந்த கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கரெக்டாக யூஸ் பண்ணி கரெக்டான டேஸில், ரொம்ப ஷார்ட்டான டேஸ் தான் இருக்குது. ஸோ கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ் கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். ஸோ இடையில 1 மந்த்து தான் இருக்குது. இப்போ டிசம்பர் வந்துடுச்சு. ஸோ 1 மந்த் இருக்குது. 1 மந்த்தும் பக்காவாக பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா நிச்சயம் வெற்றி பெறலாம். நன்றி.